வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறிவிட்டது திமுகவின் கூட்டணி கட்சி. தற்பொழுது திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியடைந்த வேல்முருகன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும், இதனால் பண்ருட்டி தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனது பண்ருட்டி தொகுதியில் எந்த ஒரு நலனையும் திமுக அரசு செய்யவில்லை. கூட்டணியின் பொழுது பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருந்தோம். அதற்கு அனைத்திற்கும் சம்மதம் தெரிவித்த திமுக தற்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அனைத்தையும் கைவிட்டு விட்டது என்றும், இதற்கு மேல் எங்களது தொகுதி மக்களை நாங்கள் அவமானப்படுத்த மாட்டோம் என்றும், தற்பொழுது இடைத்தேர்தல் நாங்கள் அறிவித்து விட்டால் திமுகவின் அமைச்சர்களோ ஏன் முதல்வர் ஸ்டாலினோ நேரடியாக பிரச்சாரத்திற்கு வந்தாலும் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார் வேல்முருகன். இதனால் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய முதல் கட்சியாகவும் வேல்முருகனின் கட்சி தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பேரிழப்பாக அமைந்துள்ளது. தமிழ் உரிமை வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இடைத்தேர்தல் நிச்சயமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள். சட்டப்பேரவையிலேயே திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தவர் வேல்முருகன் அவர்கள். தற்பொழுது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்து மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்க நேர்ந்தால் இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பேரிழப்பாக திமுகவிற்கு அமைவதோடு திமுகவின் கூட்டணிகளுக்குள் விரிசலை ஏற்படுத்தும். ஏனென்றால் அந்த தொகுதியில் மீண்டும் யார் போட்டியிடுவார்? ஏனென்றால் சூரியன் சின்னம் என்ற காரணத்தினால் திமுகவிற்கு ஒதுக்கப்படுமா அல்லது விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலையில் பெரிய இடியே விழும் அளவிற்கு கூட்டணி கட்சிக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காத ஆட்சி நடைபெறுவது நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் பணத்தை சேகரிப்பதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த மக்களையும் அவர்கள் மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லை என்பதை தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவுகளுடன் அதிமுகவில் கூட்டணி வைப்பதற்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் வேல்முருகன் அவர்கள் மறைமுகமாக பேசியிருக்கிறார். இவர்களது கூட்டணி சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.